ஸோ ட்ரிவியல் சப் குரூப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சப் குரூப்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஒரு குரூப் ஜி இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக எது ரெண்டும் சப் குரூப்பாக இருக்குன்னா அந்த ஜி இட் செல்ஃபே சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். சிங்கிள்டன் எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது இல்லையா, அது ஒரு சப் குரூப்பாக இருக்கும். இந்த ரெண்டு சப் குரூப்புக்கு தான் ட்ரிவியல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜின்னு பேர். இதை தவிர்த்து சப் குரூப்லாம் இருக்கும். அதாவது ஜிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷனாக சேர்ந்து இருக்கும். அதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் இ இருக்கும், மற்றதும் சேர்ந்து இருக்கும். அதை தான் நம்ம சப் குரூப்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இந்த ஜிஇக்கு வேறு என்ன பேருனா ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்னு பேர். இல்லைனா நார்மல் ஹோமோமார்பிக் இமேஜஸ் அது மாதிரி பின்னாடி ஒரு நார்மல் சப் குரூப் வரும்போது. ஸோ ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்னாலும் ஜியும் இயும் தான் வருது உங்களுக்கு. ஸோ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப், ட்ரிவியல்னா ஜி அண்ட் இன்னு நம்ம சொல்கிறோம். நான் ட்ரிவியல்னா ஜியும் சிங்கிள்டன் இ இல்லாமல் என்னென்ன சப் குரூப் இருக்கோ அதுதான் நான் ட்ரிவியல். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், ஹெச் வந்து ஒரு சப் குரூப்னா ஹெச் நாட் ஈக்குவல் டு ஜியோ இல்லை ஹெச் நாட் ஈக்குவல் டு இயோ இருந்துச்சுன்னா இந்த சப் குரூப் தான் என்ன பேர் உங்களுக்கு, நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்ஸ். ஓகே, இப்போ சிம்பிள் குரூப்னா என்னென்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்த திறத்தில் அதை யூஸ் பண்ண போகிறோம். எ குரூப் is said to be simple if it has no non-trivial normal subgroups. இப்போ நார்மல் சப்குரூப்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது ட்ரிவியல் நார்மல் சப்குரூப், நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப். அப்போ நான் ட்ரிவியல்னு அர்த்தம், நோவோ நானும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ட்ரிவியல் நார்மல் சப்குரூப்ஸ். அப்போ ஜியும் இயும் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் உங்களுக்கு என்னென்னு பேர், சிம்பிள் குரூப் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ அதுதான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ ஒன்லி ட்ரிவியல் சப்குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து சிம்பிள் குரூப்ஸ். நான் ட்ரிவியல் சப் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ஜி கேனாட் பி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஒரு யூனிவர்சிட்டி கொஷின் பார்த்தல, ஒரு 5 மார்க் கொஷின். இஃப் ஜி இஸ் எ ஃபைனைட் குரூப் அண்ட் ஹெச் நாட் ஈக்குவல் டு ஜி இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜி சச் தட் ஆர்டர் ஆஃப் ஜி இது மாதிரி போட்டோன்னா டஸ் நாட் டிவைட் பண்ணலன்னு அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட் ஐஹெச் ஃபேக்டோரியல். இந்த ஐஹெச்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜின்னு அர்த்தம். IH factorial, then H must contain a non-trivial normal subgroup of G. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்கிறோம், ஜின்னு ஒரு குரூப் இருக்குது, ஹெச் வந்து ஒரு சப் குரூப் இருக்குது, அதை எழுதுகிறோம். சப்போஸ் ஹெச் ஹேஸ் ஏ சப் குரூப், ஜி ஹேஸ் ஏ சப் குரூப் ஹெச். இந்த ஐஹெச் இங்கே வர்றதுனால ஐஹெச் என்ன நம்ம சொல்ல போகிறோம், இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜின்ட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். அதுதான் நோட்டேஷன். ஐ ஆஃப் ஹெச்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி. இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜினா என்ன அர்த்தம் உங்களுக்கு, த நம்பர் ஆஃப் நார்மல் ரைட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி. அது ரைட் கோசெட்டாக இருக்கலாம் ஆர் லெஃப்ட் கோசெட்டாக இருக்கலாம். நம்ம இங்கே ரைட் கோசெட் மட்டும் எடுத்துக்கிறோம். த நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி. ஸோ அப்போ அந்த லெக்ராஞ்சி தியரம் பிரகாரம் நமக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ரிசல்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கேஸ் ஒன் என்ன எடுத்துக்கன்னா, இங்கே ஐஹெச் ஃபேக்டோரியல் இருக்குது இல்லையா, ஐஹெச் ஃபேக்டோரியலோட இட் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போ இந்த ஐஹெச் ஃபேக்டோரியலில் இந்த ஆர்டர் ஆஃப் ஜின்றது வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் இந்த கேஸ் ஒன்று என்ன எடுத்துக்கன்னா, ஐஹெச் ஃபேக்டோரியல் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் ஃபேக்டோரியல் வந்து இஸ் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த 2.9.1 லெம்மாக்கு முன்னாடி ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த தியரம். ஜி வந்து குரூப், ஹெச் வந்து இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்புறம் எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி. தென் தெர் இஸ் ஹோமோமார்பிசம் தீட்டா ஆஃப் ஜி இன்டு ஏ ஆஃப் எஸ். இன்டு இது ஆன்ட்டு கிடையாது, இன்டு. அப்போ ஏ ஆஃப் எஸ்ல இருக்கிற சப் குரூப்போட உங்களுக்கு மேப் ஆகுது இந்த செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட்டுக்குள்ள இருந்து இதுக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா த கர்னல் ஆஃப் தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச். இது வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த ரிசல்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஜி வந்து சப் குரூப் ஆஃப் ஹெச் சொல்லியிருக்கோம். இந்த எஸ்ன்றது என்னது, செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி. அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல போகிறோம், தென் தெர் எக்ஸிஸ்ட் ஹோமோமார்பிசம் தீட்டா ஆஃப் ஜி இன்டு ஏ ஆஃப் எஸ் அண்ட் த கர்னல் ஆஃப் தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச். கர்னல் வந்து அது இருக்குது. அப்போ இங்கே ஹோமோமார்பிசம் எங்கே இருக்குது, தீட்டா இஸ் ஃப்ரம் எஸ் வந்து ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி. அந்த ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி இன்டு ஏ ஆஃப் எஸ். ஏஎஃப்எஸ் வந்து 1-to-1 மேப்பிங் ஃப்ரம் எஸ் இன்டு இட் செல்ஃப். அதுக்கு கரெக்டாக நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ தீட்டா இங்கே சொல்கிறோம் இல்லை, நமக்கு தீட்டா எங்கே இருக்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த கர்னல் தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச். கர்னல் தான் லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப். சரியா? அது எதுக்குள்ளே இருக்குன்னா ஹெச்சில் இருக்குது. அப்போ கர்னல் ஆஃப் தீட்டா வந்து சப்செட் ஆஃப் ஹெச். இது அந்த ப்ரீவியஸ் தியரம், அந்த தியரம் 2.9.1 இருந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரிசல்ட். கரெக்டாக? இப்போ இண்டெக்ஸோட டெஃபினிஷன் எழுதியிருக்கேன். இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்னா ஐஹெச் ஈக்குவல் டு நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி. கேஸ் ஒன் வந்து ஐஹெச் ஃபேக்டோரியல் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் எஸ் வந்து ஒரு நான் எம்டி செட் இருக்குது, அதில் ஒரு n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏ ஆஃப் எஸ் அந்த 1-to-1 மேப்பிங் எத்தனை இருக்குன்னா n ஃபேக்டோரியல் இருக்கும்.
n ஃபேக்டோரியல் 1 to 1 மேப்பிங் இருக்கும். அது அப்போ அதில் இருக்க எலிமெண்ட் வந்து n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ். இந்த A of S வந்து பெர்முடேஷன் குரூப்ன்றது அடுத்த டாபிக் இந்த யூனிட்ல நம்ம படிக்க போகிறோம். அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நான் எம்டி செட்டில் n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதில் எத்தனை 1 to 1 மேப்பிங் இருக்குன்னா n ஃபேக்டோரியல் 1 to 1 மேப்பிங் இருக்கும். ஏன்னா இந்த A of Sல ஒவ்வொன்றும் ஒரு 1 to 1 மேப்பிங். ஸோ A of S as n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ். சரியா? அப்போ A of S இங்கே நம்ம ஆர்டர் ஆஃப் S வந்து எதிலிருந்து எங்கே போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். இப்போ ஆர்டர் ஆஃப் எஸ் வந்து செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? ரைட் கோசெட்னா இஸ் நத்திங் பட் இண்டெக்ஸ் ஐ ஆஃப் ஹெச். அப்போ ஆர்டர் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் ஐஹெச். ஏன்னா நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி இல்லையா? ஸோ ஆர்டர் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் ஐ ஆஃப் ஹெச். ஐ ஆஃப் ஹெச்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச். இப்போ தீட்டான்ற மேப்பிங்கு இங்கே நம்ம எங்கிருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்? எஸ்ஸிலிருந்து ஏ ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோம், இன்ட்டு சொல்கிறோம். இங்கே எஸ்ன்றது என்னது உங்களுக்கு? ரைட் கோசெட். அந்த ரைட் கோசெட் தான் நம்ம ஐ ஆஃப் ஹெச்னு எழுதிருக்கு. எத்தனை எலமெண்ட் இதில் இருக்குது உங்களுக்கு? எஸ்ஸில் ஆர்டர் ஆஃப் எஸ்ஸில் இருக்கிற எலமெண்ட் தான் இதுதான் எஸ் உங்களுக்கு. அதில் இருக்கிற எலமெண்ட் தான் ஐஹெச் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதில் இருக்குது. தீட்டான்ற மேப்பிங் எது கூட போகுது? ஏ ஆஃப் எஸ். ஆனால் ஏ ஆஃப் எஸ் கூட மொத்தமாக போச்சுன்னா அது உங்களுக்கு 1 on to ரெண்டுமே வரும். ஆனால் இங்கே இன்ட்டு சொல்கிறேன் என்ன அர்த்தம்? அது இமேஜ் வந்து இந்த A of S ஓட சப்செட்னு அர்த்தம். அப்போது இந்த ஆர்டர் ஆஃப் எஸ்ஸில் இருக்குல்லையே இது எது கூட மேப் ஆகுது? இந்த தீட்டா ஆஃப் ஜி கூட தான் மேப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தென் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ ஆர்டர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்னா தென் தீட்டா ஆஃப் ஜி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஐஹெச் ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், எண்ணில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இது n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏஎஃப்எஸ்ல n ஃபேக்டோரியல் எலிமெண்ட் இருக்கும். அப்போ ஆர்டர் ஆஃப் எஸ்ல வந்து ஐஹெச் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா இது கூட மேப் ஆகுது இல்லையா அந்த தீட்டா ஆஃப் ஜி. அப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது உங்களுக்கு? ஐஹெச் ஃபேக்டோரியல் எலிமெண்ட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் இதில் n எலமெண்ட் இருந்தால் இங்கே மேப் ஆகுது பார்த்தீங்களா? இங்கே எத்தனை எலமெண்ட்டோட உங்களுக்கு மேப் ஆகிருக்கு? உங்களுக்கு n ஃபேக்டோரியல் எலமெண்ட் இதுதான் அந்த 1 to 1 மேப்பிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே எடுக்கும்போது இதில் ஐஹெச் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம மேப் ஆகும்போது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஐஹெச் ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்கும். அப்போ எதோட மேப் ஆகுது? ஃபுல் ஏஎஃப்எஸ் கூட மேப் ஆகல, தீட்டா ஆஃப் ஜி கூட தான் மேப் ஆகுது. அப்போ தீட்டா ஆஃப் ஜின்றது வந்து ரைட் கோசெட்ஸ்லேருந்து தானே மேப் ஆகுது. அப்போ ஐஹெச் ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்கும். சரியா? அப்போ தீட்டா ஆஃப் ஜி வந்து ஈக்குவல் டு ஐஹெச் ஃபேக்டோரியல். ஆனால் நம்ம ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம்? இந்த ஐஹெச் ஃபேக்டோரியல் வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. அந்த கண்டிஷன் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டாக? நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கர்னல் தீட்டா வந்து இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி நமக்கு தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா இந்த கர்னல் தீட்டா வந்து இஸ் நான் ட்ரிவியல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். நான் ட்ரிவியல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நான் ட்ரிவியல்னா நமக்கு என்ன அர்த்தம்? ட்ரிவியல்னா என்ன அர்த்தம்? ஒன்று ஜி இருக்கணும், இல்லை சிங்கிள்டன் எலிமெண்ட் இ இருந்தால் தான் ட்ரிவியல் சப் குரூப்னு சொல்லுவோம். நான் ட்ரிவியல்னா இது கர்னல் ஆஃப் தீட்டா வந்து இயும் கிடையாது ஜியும் கிடையாது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒருவேளை கர்னல் ஆஃப் தீட்டா சிங்கிள்டன் ஈயா இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் சிங்கிள்டன் ஈனா அந்த மேப்பிங் கண்டிப்பாக என்னவா இருக்கும்? ஐசோமார்பிசம் சொல்லியிருக்கோம். அப்போ தீட்டா தான் இங்கே மேப்பிங். தீட்டா கண்டிப்பாக ஐசோமார்பிசமாக இருக்கும். ஐசோமார்பிசம்னா என்ன அர்த்தம்? 1 to 1 வந்துடும். சரியா? ஸோ தீட்டா இஸ் 1 to 1. அப்போ 1 to 1னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? தீட்டா வந்து ஜியிலேருந்து ஏஎஃப்எஸ்க்கு போகுது. அப்போ ஜியிலிருந்து ஏஎஃப்எஸ்க்கு போதோ இல்லை இந்த இமேஜ் இங்கே இருக்குது இதனோட இமேஜஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தீட்டா ஆஃப் ஜி சொல்லுவோம். அந்த நம்பர் ஆஃப் தீட்டா ஆஃப் ஜி இங்கே வரும்போது இன்வர்ஸ் இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை இமேஜஸ் இதில் இருக்குன்னு அர்த்தம். அதோட இன்வர்ஸ் இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே எத்தனை எலமெண்ட்டோட மேப் ஆக அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு உங்களுக்கு என்னவா தான் இருக்க முடியும்? ஏன்னா 1 on to 1 to 1 வந்துடுது உங்களுக்கு ஐசோமார்பிசம் சொல்லும்போது. இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் இருக்குது, தீட்டா ஆஃப் ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே இன்வர்ஸ் இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் ஜின்னு வந்துடும். கரெக்டா? ஆனால் தீட்டா ஆஃப் ஜி நமக்கு என்னன்னு தெரியும்? நமக்கு ஐஹெச் ஃபேக்டோரியல் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஐஹெச் ஃபேக்டோரியல் வருது. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? ஐஹெச் ஃபேக்டோரியல் இஸ் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ கான்ட்ரடிக்ஷன் வருது இல்லையா? திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இங்கே கர்னல் தீட்டா வந்து சிங்கிள்டன் ஈன்னு எடுத்திருக்கோம். ஆனால் நமக்கு கான்ட்ரடிக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. நம்மளோட அசம்ஷனுக்கு ராங்காக வந்திருக்கு. ஸோ கர்னல் ஆஃப் தீட்டா கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஈயாக தான் இருக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈனா ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈனா தீட்டா இஸ் அன் ஐசோமார்பிசம். அப்போ நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈனா என்ன அர்த்தம்? தீட்டா இஸ் நாட் அன் ஐசோமார்பிசம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ அதே போல் நான் ட்ரிவியல்னு சொன்னால் ஜி இல்லைன்னு நம்ம சொல்லணும். அடுத்து நான் எடுக்கிறேன் பாருங்க. சப்போஸ் ஒருவேளை கர்னல் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கர்னல் வந்து இந்த ஜியோட சப் குரூப்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கர்னல் ஆஃப் தீட்டா வந்து ஃபுல் ஜியாக இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த ரிசல்ட் பிரகாரம் அந்த ப்ரீவியஸ் தியரம் யூஸ் பண்ண இல்லையா? அதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கர்னல் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஓகே. இந்த ரிசல்ட் அப்போ கர்னல் ஆஃப் தீட்டா வந்து கண்டெய்ன்ட் இன் ஹெச். இப்போ நாம் இங்கே அசியூம் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்திருக்கோம்?
கர்னல் ஆஃப் தீட்டா வந்து ஜின்னு எடுத்திருக்கோம். கர்னல் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஜி அண்ட் கர்னல் ஆஃப் தீட்டா வந்து இஸ் கண்டென்ட் இன் ஹெச்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஜி கண்டென்ட் இன் ஹெச்னு வந்துடும் இல்லையா, விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஹெச். இது இருக்க முடியுமா பாருங்கள், ஏன்னா ஹெச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி தான். அப்போ எப்படி உங்களுக்கு இது வரும்? ஆர்டர் ஆஃப் ஜி போய் ஹெச்சோட சின்னதாக இருக்குமா? ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ கர்னல் ஆஃப் தீட்டா நாட் ஈக்குவல் டு ஜி. அப்போ கர்னல் ஆஃப் தீட்டா வந்து சிங்கிள்டன் யூ இருக்க முடியாது, ஜியும் இருக்க முடியாது. ஸோ ஜியும் இருக்காது, சிங்கிள்டன் ஈயும் இருக்காதுன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? கர்னல் ஆஃப் தீட்டா வந்து இஸ் எ நான் ட்ரிவியல். ஸோ நான் ட்ரிவியல்னா அப்போ ஹெச் கண்டெயின்ஸ் ஏ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போ தீட்டா அந்த கர்னல் ஆஃப் தீட்டா வந்து ஜியும் இருக்காது, சிங்கிள்டன் எலிமெண்ட் ஈயும் இல்லாத சப் குரூப்ஸ் தான் இருக்குது, அதுதான் கண்டெயின் இன் ஹெச். ஸோ அதுக்கு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஜி cannot be simple. சிம்பிள்னா கண்டிப்பாக ட்ரிவியல் சப் குரூப்பாக தான் இருக்க முடியும். இங்கே நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் தான் இருக்குன்னு சொல்கிறோம். ஹெச்குள்ளே இருக்கிற சப் குரூப்பில் நமக்கு என்னவா தான் இருக்குது? நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறோம். தட்ஸ் ஜி cannot be simple. அது ஒன்று. ஸோ இப்போ கேஸ் 2 நம்ம முதல்ல இங்கே எடுக்கும்போது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, இந்த ஐ ஆஃப் ஹெச் ஃபேக்டர் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எடுக்கும்போது தான் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? கர்னல் ஆஃப் தீட்டா நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈ வரும். ஸோ இஸ் நாட் அன் ஐசோமார்பிசம். அதே போல் கர்னல் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஜின்னு எடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர்டர் ஆஃப் ஹெச் வருது. இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கர்னல் ஆஃப் தீட்டான்றது இஸ் நத்திங் பட் நார்மல் சப் குரூப் இல்லையா? இந்த நார்மல் சப் குரூப்பில் என்ன வருது உங்களுக்கு? ஹெச் கண்டெயின்ஸ் ஏ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப்னு வந்திருக்கு. ஸோ அதனால் ஜி cannot be simple. இப்போ கேஸ் 2 நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஐஹெச் ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிட்டு, சப்போஸ் இந்த ஆர்டர் ஆஃப் ஜி வந்து டஸ் நாட் டிவைட் ஐஹெச் ஃபேக்டோரியல். ஏன்னா ஐஹெச் ஃபேக்டோரியல் வந்து கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. ஆனால் நம்ம அலாங் வித் என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம்? ஒருவேளை ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஐஹெச் ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணலை அப்படின்னா லெக்ரான்ஜஸ் தியரம் என்ன உங்களுக்கு? இப்போது ஜின்ற ஒரு குரூப் இருக்குது, இதனோட சப் குரூப் ஹெச் இருக்குன்னா அப்போ ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணுதுன்னா இந்த ஹெச்சோட ஆர்டரில் இருக்கிற ஒரு சப் குரூப் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிவைட் பண்ணினா அந்த ஆர்டரில் ஒரு சப் குரூப் இருக்கவே முடியாது. இப்போ இங்கே பாருங்களேன், ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட் ஐஹெச் ஃபேக்டோரியல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஐஹெச் ஃபேக்டோரியல் என்னது உங்களுக்கு? ரைட் கோசெட், நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் அது எடுத்திருக்கோம். இந்த ரைட் கோசெட் எதில் இருக்குது? ஏ ஆஃப் எஸ்ல இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? ஏ ஆஃப் எஸ்ல இருக்க எலிமெண்ட்டோட இந்த ஆர்டர் ஆஃப் ஜி வந்து டிவைட் பண்ணல. உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐஹெச் ஃபேக்டோரியலோட ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணல அப்படின்னா ஐஹெச் ஃபேக்டோரியல் வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு? சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் எஸ் தானே உங்களுக்கு இருக்குது. அப்போ ஏ ஆஃப் எஸ் ஹஸ் நோ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி. இப்போ இங்கே கூட சொல்கிறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஆர்டர் ஆஃப் ஹெச் இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் ஜிக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட் ஐஹெச் ஃபேக்டோரியல். ஐஹெச்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி, அப்போ ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி. அந்த ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜியில் நம்ம எங்கே இருக்குது? ஏ ஆஃப் எஸோட தான் மேப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஏ ஆஃப் எஸில் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப்பே இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சப் குரூப்பே இல்லைன்னா ஹென்ஸ் நோ சப் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஜி. ஐசோமார்பிஸ்னா 1 இருக்கணும் இல்லை? சப் குரூப்பே இல்லைன்னா அப்போ எப்படி ஐசோமார்பிசம் எடுக்க முடியும்? அப்போ இட் cannot be ஐசோமார்பிசம். அப்போ எது cannot be ஐசோமார்பிசம்? தீட்டா cannot be ஐசோமார்பிசம். கேஸ் 1ல் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் கர்னல் தீட்டா நான் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈன்னு எடுத்துகிட்டு அப்புறம் நாட் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லியிருப்போம். அந்த இஸ் நாட் அன் ஐசோமார்பிசம். இட்ஸ் நாட் அன் ஐசோமார்பிசம்னா எந்த கேஸில் வருது உங்களுக்கு? ஐஹெச் ஃபேக்டோரியல் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி கேஸில் தான் வருது. கரெக்டாக? ஸோ அந்த கேஸில் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஜி cannot be simple. அதாவது ஹெச் கண்டெயின்ஸ் a largest normal subgroup of G which is contained in H. கர்னல் தான் largest subgroupனு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டை தான் இங்கே எழுதுகிறோம். Hence no subgroup isomorphic to G, theta cannot be an isomorphism. So from case 1ல வந்து H not equal to G such that order of G does not divide IH factorial na, then H must contain a non-trivial normal subgroup of G. அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? ஜி cannot be simple. இப்போ இந்த தியரம் இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஜியோட ஒரு குரூப் இருக்குது, அதனோட ஆர்டர் 36ன்னு கொடுத்துருக்காங்க. அதனோட சப் குரூப் ஹெச்னு ஒன்று இருக்குது, அதனோட ஆர்டர் 9 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 36 இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து 9 இருக்குது. ஹெச் வந்து சப் குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு என் வந்து ஒரு நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி நம்ம எடுத்துக்கிறோம். லேட் என்பிஎன் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போ ஆர்டர் ஆஃப் என் அதனோட ஆர்டர் என்ன வருதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? பை லெக்ராஞ்சி தியரம் பிரகாரம் ஹெச் வந்து ஒரு சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதனோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச். அப்போ 36/9. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச். கரெக்டாக?
ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்னா என்னது நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் ஆஃப் ஹெச் ஜி வந்து இதை டிவைட் பண்ணும்போது 4 வருது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதனோட ஃபேக்டோரியல் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ப்ரீவியஸ் லெம்மா யூஸ் பண்ணி இல்லையா, அங்கே ஐஹெச் ஃபேக்டோரியல் வருது இல்லையா. இப்போ ஐஹெச் ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்குறேன். 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டர்னா 1 × 2 × 3 × 4 திஸ் இஸ் 24. 24 வந்து லெஸ் தேன் 36 தான். நம்ம ஐஹெச் ஃபேக்டோரியல் வந்து நம்ம அந்த கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஐஹெச் ஃபேக்டோரியல் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எடுத்து தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம். கர்னல் தீட்டா இஸ் த லார்ஜஸ்ட் நார்மல் சப்குரூப் கண்டெய்ன்ட் இன் ஜி, கண்டெய்ன்ட் இன் ஹெச் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த கேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஐஹெச் ஃபேக்டர் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜியான்னு பார்க்குறோம். ஆமாம், லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நார்மல் சப்குரூப் வந்து சிங்கிள்டன் ஈயாக இருக்க முடியாது. கரெக்டா, விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச். அப்போ இங்கே வந்து தர் எக்ஸிஸ்ட் நார்மல் சப்குரூப், ஆனால் சிங்கிள்டன் இ இல்லாமல் ஒரு நார்மல் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த நார்மல் சப்குரூப் ஹெச்சில் இருக்குது. ஸோ அப்போ ஆர்டர் ஹெச்சில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இப்போ ஜின்றது வந்து ஒரு சப்குரூப், இதுக்குள்ளே ஹெச் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போது லார்ஜஸ்ட் நார்மல் சப்குரூப் கண்டெய்ன்ட் இன் ஹெச்னா அந்த என் எதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம், ஹெச்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆர்டர் ஆஃப் என் என்னவா இருக்கும், அதே அகெயின் லெக்ராஜ் தியரம் யூஸ் பண்ணால் ஆர்டர் ஆஃப் என் ஷுட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஹெச்சாக இருக்கும். இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் என்ன இங்கே இருக்குது, நமக்கு 9 இருக்குது. 9ஓட டிவைசஸில் என்ன வரும், 1 3 9 தான் வரும். கரெக்டாக, ஆனால் n நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் இ நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா n நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் இ தான் அந்த கேஸ் 1 பிரகாரம் நம்ம அது ரிசல்ட் எடுத்து விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அது கண்டிப்பாக சிங்கிள்டன் ஈயாக இருக்க முடியாது. அப்போ சிங்கிள்டன் ஈனா இந்த 1 இருக்காது, ரிமைனிங் 3ம் 9ம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் என், அது ஆர்டர் ஆஃப் நார்மல் சப்குரூப் என்னவா இருக்கும், 1 3ஆக இருக்கும், இல்லை 9ஆக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் ஃபேக்டர் வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி இருந்தது. அப்போ n வந்து நாட் ஈக்குவல் டு ஈன்னு எடுத்துகிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம், ரிசல்ட் கொண்டு வந்திருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது, அதனோட ஆர்டர் 99 கொடுத்துருக்காங்க. ஒரு சப் குரூப் ஹெச் இருக்குது, அதனோட ஆர்டர் 11 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ஆர்டர் ஆஃப் ஜி என்ன, ஆர்டர் ஆஃப் ஹெச் என்ன. இங்கே ஃபைண்ட் த நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி கொடுத்துருக்காங்க. லெட் என்பிஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பை லெக்ராஜ் தியரம் பிரகாரம் ஆர்டர் ஆஃப் ஜி ஷுட் பி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் சின்ஸ் ஹெச் இஸ் இன் சப் குரூப். ஸோ அது நத்திங் பட் ஐஎக்ஸ், அது இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் ஜி. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச்னா 99/11னா 9 வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ரீவியஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஐஹெச் ஃபேக்டோரியல் கண்டிப்பாக வேணும். ஐஹெச் ஃபேக்டோரியல் ஒன்று லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்கணும், இல்லை டஸ் நாட் டிவைடாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இந்த லெம்மாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கும் பொழுதும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், kernel of theta is the normal subgroup which is contained in G சொல்லியிருக்கோம். இல்லை IH factorial does not divide order of G னால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதே கேஸ் திருப்பி வந்துடுச்சு. அந்த இட்ஸ் நாட் அன் ஐசோமார்பிசம் வந்துடுச்சு. ஸோ அதனால் ஹெச் மஸ்ட் கண்டெயின் எ நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப் சொல்லிட்டோம். அப்போ ரெண்டு கேஸுமே நம்ம என்ன தான் சொல்லியிருக்கோம், அந்த kernel theta contains the largest normal subgroup அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஐஹெச் ஃபேக்டோரியல் வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எடுத்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். அந்த ரிசல்ட் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஆனால் இங்கே ஐஹெச் ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் இருக்குது. 9 ஃபேக்டோரியல் ஆக்சுவலாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3,62,880 வருது. இதை நம்ம இதை டிவைட் பண்ணி காமிக்கணும் கூட அவசியம் கிடையாது. இவ்வளோ பெருசாக நம்பர் வந்து மல்டிபிள் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. 9 ஃபேக்டோரியல்னா என்ன வரும் உங்களுக்கு, 8 × 9 அந்த மாதிரி வரும்போது 9 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது, 11 தான் வருது. கண்டிப்பாக இதில் 11 வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதை டிவைட் ஆகாது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட் ஐஹெச் ஃபேக்டோரியல். நீங்கள் இது எழுதணும்னு அவசியம் இல்லை, இது இங்கே கிரேட்டராக இருக்குது. கிரேட்டராக இருக்கிற கேஸில் டஸ் நாட் டிவைட் வருதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துடுச்சு, ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஜி டஸ் நாட் டிவைட் ஐஹெச் ஃபேக்டோரியல். இங்கே பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஜி 99 போயிட்டு இதை டிவைட் பண்ணுதா, பண்ணாது. ஏன்னா கேன்சல் பண்ணால் 11 இருக்குது, பை 11 வரும். கேன்சல் டிவைட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ டிவைட் ஆகலை அப்படின்னு என்ன சொன்னோம், தேர் எக்ஸிஸ்ட் ஏ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் n நாட் ஈக்குவல் டு ஜி, n நாட் ஈக்குவல் டு இ இன் ஹெச் இருக்கும். ஒரு நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹெச் இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக சிங்கிள்டன் ஈயாக இருக்காது. ஏன்னா சிங்கிள்டன் ஈ இருந்தால் ஐசோமார்பிசம் வந்துடும். ஐசோமார்பிசம் வந்துச்சுன்னா அந்த கர்னல் தீட்டா ஈக்குவல் டு ஈயாக வந்துடும். ஸோ அதனால் அந்த இ கேஸ் மட்டும் வராது இந்த தியரத்தில். அதாவது இந்த லெம்மா ப்ரூவ் பண்ணதில். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்னவா இருக்கும், இ இருக்காது. அப்போ வேறு என்ன தான் உங்களுக்கு சப் குரூப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர்டர் ஆஃப் ஹெச் 11 தானே இருக்குது. 11ஓட டிவைசஸ் என்னது, ஒரு ப்ரைம் நம்பர் 1 11 இதை தவிர வேறு ஏதாவது டிவைட் ஆகாது. ஆனால் n நாட் ஈக்குவல் டு இ சொல்லிட்டோம். அப்போ ஆர்டர் ஆஃப் n வந்து 1 இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன தான் இருக்க முடியும், ஆர்டர் ஆஃப் n 11ஆக தான் இருக்க முடியும். ஆர்டர் ஆஃப் ஹெச்சும் 11 ஆர்டர் ஆஃப் n 11 இட்ஸ் ஒன்லி சப் குரூப் அதர் தென் சிங்கிள்டன் இ இஸ் n ஈக்குவல் டு ஹெச். அப்போ ஹெச் இட் செல்ஃப் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.